அனைவருக்கும் வணக்கம். இந்தியர்கள் என்னாவே பாம்பாட்டிகள் கூட்டம் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுக்காரங்க நம்மளை பார்த்து எள்ளி நகையாடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல். இந்தியர்கள்னா ஒரு கிள்ளுக்கீரியா பார்த்த ஒரு காலம். அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்க எப்படி எல்லாம் கோமணம் கட்டிட்டு இருக்கோம். இன்னைக்கு லோக்கல்லே அதை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. படிப்பே வெளிநாட்டுக்காரன் தான் கொடுத்தாங்க. உலகத்துக்கே வரலாற்றையும் சரி அதை ஆவணப்படுத்தலையே தவிர உலகத்துக்கு எல்லாத்தையும் கொடுத்த ஒரு ஒரு கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருந்து. அப்படி தமிழ்நாட்டிலிருந்து உலகத்துக்கு ஏகப்பட்ட கான்ட்ரிபியூஷன் உலகத்துக்கே போயிருக்கு. அதில் குறிப்பாக இப்போ இருக்கிற சூழலில் கூட நிறைய கான்ட்ரிபியூஷன் வகையில் தமிழ்நாட்டில் இருந்து தமிழில் படித்து உலகத்தை ஆளக்கூடிய அளவுக்கு நிறைய தமிழர்கள் உயிர் பெற்று வராங்க. அந்த வகையில் தமிழுக்கும் உலகத்திற்கும் பெருமை சேர்த்து கொண்டிருக்கிற ஒரு குறிப்பிட்ட சயின்டிஸ்டில், அதாவது அவங்க நம்மளோட வேர்கள்னு சொல்லலாம். இப்போ இருக்கிற அப்கமிங் ஜென்ரேஷனுக்கு ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டி. ஆனால் அவ்வளோ குழந்தை உள்ளம் கொண்டவங்க அவங்களாம். அப்படிப்பட்ட வகையில் இன்னைக்கு சிவதானு பிள்ளை ஐயா அவர்களுக்கு பிறந்த நாள். என்ன சொல்லுவாங்க, நம்ம பிரம்மோஸ் ஏவுகணையோட தந்தைன்னு போற்றப்படக்கூடியவர். உலகத்தை பாம்பாட்டின்னு சொன்னவங்க கையிலிருந்து இன்னைக்கு பிரம்மோஸ் ஏவுகணை கிடைக்குமா? அதாவது ஒரு காலத்தில் நம்ம ஆயுதத்தை வெளிநாட்டிலேருந்து ஏகப்பட்ட காசை போட்டு நம்ம வாங்கிட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட ஆயுதங்களை இன்னைக்கு நம்ம ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு வீரியமாக அதை பிரம்மோஸ் தயாரிப்பை ஏற்படுத்தி இன்னைக்கு பல ஆயிரம் கோடிகள் நம்மளுக்கு லாபமாக ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த ஏவுகணை சக்ஸஸ்ஃபுல்லாக ஏவி அது உயிர் பெற்றிருக்கு. அது பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரியில் இருக்கிற ஏவுகணைலாம் விடுறாங்கன்னா ஒரு இலக்கை ஒரு சில கிலோமீட்டர் தள்ளி விழும். இந்த நம்மளோட பிரம்மோஸோட ஏவுகணை பார்த்தீங்கன்னா இலக்கு ஒரு சில அடிகள் மீட்டர்லேயே இலக்கை தாக்கக்கூடிய அளவுக்கு பர்ஃபெக்ஷனான அதுக்கு தந்தையான சிவதானு பிள்ளை அவர்களுக்கு, ஐயா அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். குழந்தை உள்ளம், அன்பான குணம், அவ்வளோ உயரத்தில் இருந்தவர், எளிமையானவர், அவ்வளோ அன்பானவர், பண்பானவர், பாசமானவர். அந்த ஒரு தெய்வத்துக்குரிய அளவுக்கு அன்பான அவருக்கு இன்னைக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஐயா, உங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்களும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லலாம். நன்றி, வணக்கம்.